இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 10, 2024, 10/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 7:40 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சதுர்தசி வரை சதுர்தசி திதி இரவு 8:12 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. யோகம் சரியில்லை இரவு 7 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று போதாயன அமாவாசை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 10 வரை, மதியம் 2 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. பாக்கியஸ்தானத்தில் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் மற்ற கிரகங்களோட 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தை நினைத்து மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, பட் மனசளவில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வருது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை கொண்டு முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் மேஷராசி தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அரசாங்க வகையில், அரசு அனுகூல வகையில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலை, அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் அது சம்பந்தமாக உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சற்று முன்கோபம் அதிகரிக்கும். உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள். உறவினர்களின் செயல்பாடுகளை கிண்டல் கேலியாக பேசி விமர்சிப்பீங்க. அதே சமயம் இன்று தேவையான அளவுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் குறையும். எதிரிகளும் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நட்சத்திரநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்துறதுக்கு தான் இருக்காரே தவிர மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு அல்லது வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையிடம் நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுக்கும் தந்தைக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். தாய் தந்தை ஆசீர்வாதம் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு ஏதாவது வரணும்னா அது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அரசாங்க உதவிகள் மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அரசாங்க உதவிகள் கிடைத்து பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்குமே தவிர 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால
தந்தைக்காக, தாயாருக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, குழந்தைகளுக்காக, வியாபாரத்திற்காகன்ட்டு ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்களே தவிர உங்களுக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் இருக்காது. ஆனால் பேசும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளி இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செல்வது நல்லது. ஏன்னா அவசர கதியில் போகாதீங்க, நிதானமாக போங்க. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 4ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் குரு பார்வையில் பூமிகாரகன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இருப்பினும் பேசும் பொழுதில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கி வருமானம் வரும், ஆனால் சில இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 500 ரூபா வந்தால் பரவாயில்ல. 10,000 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 2000 ரூபா 3000 ரூபா குறைஞ்சா கூட தப்பு கிடையாது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தாயாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதிலேருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அது சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளின் காரணமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குறாங்க, கொடுக்க முடியல, இப்படிப்பட்ட மன வருத்தம் இருக்கும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். பண விவகாரங்களில் ஓவர் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும். 2ஆம் இடத்திற்கு 4 கிரகங்களின் பார்வை, அதுவும் குரு பார்வையில் இருக்கிற 4 கிரகங்கள் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்திற்கு லாபத்தை தரக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்தாலும் பெருசாக கவலைப்படாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இட கேது உங்களுக்கு ஓரளவுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கும் பொழுது வியாபார வளர்ச்சி ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. இன்று வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாது, ஆனால் செலவாயிண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சஞ்சலத்தில் இருக்கீங்க. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகளால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டத்திடம் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட இடங்கள், அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு பெருமை ஏற்படும். நண்பர்கள் உங்கள் பெருமைகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசி உங்களை புலகாங்கிதம் அடைய செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கு உங்களை தலைமை தாங்கிறதுக்கு உங்களுடைய பொறுப்பில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் காதல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள், தாயார், தந்தை, இப்படி எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அமோகமான
நற்பலன்களும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம், கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி அவர்களின் அனுகூல பலன்களை பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சில தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். என்றைக்குமே யாராவது சொல்லிக் கொடுக்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். என்றைக்குமே யாராவது வாண்டடாக சொல்லிக் கொடுக்க வந்தாலும் சரி, யாருமே வாண்டடாக கற்றுக்கணும்னு வந்தாலும் சரி, நாம் அவங்களுக்கு கேட்குறத கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம மனசார கொடுக்கணும். இதை நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா அதை விட மிகப்பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குனே உங்களுடைய மேலதிகாரிகள் முனைப்புடன் செயல்படுவார்கள். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேங்க்கில் லோன் சேங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்கள் பேப்பர்ஸையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மனிதர், செல்வாக்கு மிக்க மனிதர், சோஷியல் ஸ்டேட்டஸில் உயரத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களை பற்றி பெருமையாக பேசுவார், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார். இதன் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு முனைப்போடு செயல்படுவாங்க. அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தாயார் மற்றும் உங்களின் தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். குலதெய்வத்துக்கு போகும்பொழுது உங்கள் உறவினர்கள் அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு அதற்காக செலவுகளையும் பொருட்படுத்தாமல் செலவு செய்வீர்கள். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் பங்காளிகளுக்குள் மன வேற்றுமைகளை விளக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அனைவரையும் ஒன்றிணைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்பத்தில் மன நிறைவை கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த ஒன்றிணைப்பு நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் எடுக்க முயற்சி தான் முன்னோட்டமாக இருக்கும். அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையில் இருக்காரு. அதாவது 3 கிரகங்கள், சூரியன், புதன், செவ்வாயோட சந்திரனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தாரின் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகள். உடம்புக்காக சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய தாயாரோ தந்தையாருக்காகவோ நீங்கள் செலவு செய்வீங்க. அதனால் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில் சார்ந்த கடன், உங்களுடைய உத்தியோகத்திலேயோ உங்களுடைய தொழிலையோ சுய வியாபாரம் பண்ணுறவங்க, இதிலெல்லாம் செலவுகள் இருக்குது, அதுக்காக கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்கு தேவையான பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவோடு பரிவர்த்தனை பெறுவது தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். சந்திரன் இருக்கிறது கேதுவின் நட்சத்திர சாரத்தில். அந்த கேது 3ஆம் இடத்தில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி கண்டு அதன் மூலமாக மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களுடைய அபவாத பெயரிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு மாறுதல் கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாறுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் தடைகளை ஏற்படுத்துவீர்கள். அதனால் அவர்களுடைய வெற்றியை தடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்கள், நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்திருந்தாலோ இல்லை கடன் வாங்கியிருந்தாலோ அவங்க உங்ககிட்ட அநியாயமாக வட்டி வாங்குறாங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்கள் இன்று திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர்கள் மீது உங்களுடைய கான்டாக்ட்ஸை பயன்படுத்தி, உங்களுடைய தொழில்முறை நண்பர்களை பயன்படுத்தி அவர்கள் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுவு காலம், விமோச்சனம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாக நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியத்திற்காக சங்கடத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் நாள்பட்ட தம்பதிகள், அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாரும் எங்களை வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மருத்துவ உதவியின் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தில் குழந்தை பாக்கிய சத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன், செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. இதனால் உங்களுக்கு வியாபாரம் செழிப்படையும். குழந்தைகள் விஷயத்தில் மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, கணவர் கூடயோ மனைவி கூடயோ இல்லை குழந்தைகள் கூடயோ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு லாபம் வரும். இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். நீண்ட நாட்களாக பணவரவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கிய குரு உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மன நிறைவை தருவார். உங்களுக்கு இருந்து வந்த அபவாத சொல்லிலிருந்து விலக்கை ஏற்படுத்துவார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் இருந்த கவலைகள் விலகும். இன்ஃபேக்ட் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்காரு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு தடைகளாக இருந்த உங்களுடைய வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுவது, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போவது, இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போவது போன்ற விஷயங்கள் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர் மாற்றல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, சளி தொந்தரவு மட்டும்தான் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிதானமான பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குருவின் பார்வையில் ராசி, குருவின் பார்வையில் 5ஆம் இடம், 5ஆம் இடம் 9ஆம் இடம் பரிவர்த்தனா யோகம். தடைகள் ஏற்படுகின்ற அனைத்து விஷயங்களிலும், தடைகளாக இருக்கின்ற அனைத்து விஷயங்களிலும், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பாக்கியம் எதெல்லாம் பாக்கியமாக இருக்கணுமோ, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், பூமி பாக்கியம், நகை பாக்கியம், இது எதெல்லாம் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் அரசாங்க வகையிலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் சரி, அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி.
இன்று ராசிநாதன் புதன் சந்திரன் சேர்க்கை 4ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். குறிப்பாக தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான குழப்பங்கள், பூமி தொடர்பான வழக்குகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம், வெளியூர் பிரயாணம் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக, அதுவும் குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பும் அதற்குண்டான பண தேவைகளும் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால புதிய இடம் வாங்குவதற்கோ புதிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். ஆனால் வேலை நிமித்தமான அலைச்சல்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீம் பார்ப்பீங்க இன்றைக்கி. ஒன்று ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, ஒன்று படபடப்போட வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். ஆனால் திடீர் செலவுகள் ஏற்படும். எதுக்கு செலவு நடக்கிறதுனே தெரியாது. ஆனால் திடீர்னு கையில் இருக்கிற பணம்லாம் கரையிற மாதிரி ஒவ்வொரு செலவாக வந்துட்டுருக்கும். வண்டியில் ரிப்பேரு, வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமாகவும் இருப்பீங்க, மன சஞ்சலமும் ஏற்படுறதுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள், குறிப்பாக எதிர்பாலின பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு சாதகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக உங்களின் மீது இருக்கின்ற தவறுகள் களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அவர்களே உதவி செய்து உங்களுக்கு பிரச்சனையை சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை பெறுவதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விளங்கி மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க இன்றைக்கி சந்திக்கிறதுக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வீடு விற்கலை, இல்லை வீடு வாங்கினேன் சார், எனக்கு இன்னும் அந்த இடத்த எனக்கு ஹேண்ட் ஓவரே நடக்கலை, எனக்கு கைக்கே வரல சார் அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் இன்றைக்கி அதை பற்றின நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் பங்காளி சண்டை இருக்குது, சொத்து பிரிக்கிறதுல பங்காளி சண்டை இருக்குன்னா இன்றைக்கி தாயாரின் அனுகூலமான ஆசைகள் மூலமாகவும் தாயாரின் அனுகூலமான வார்த்தைகள் மூலமாகவும் உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் சம்பந்தப்பட்ட மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயமோ இல்லை தாயாருடைய மருத்துவ தேவைகளோ அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திடீர் படபடப்பு, அலைச்சல், வேலை ஜாஸ்தி ஆகிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறவங்க தாயார் மன நிறைவோடு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு படபடப்புடன் கூடிய வேலைப்பளு அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கோ இல்லை ஃபாரின் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்கோ இன்றைக்கி முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான குழப்பங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையான அளவுக்கு முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பையும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்கள் பேரில் தேவையில்லாமல் வழக்கு தொடுத்துருக்காங்க, இல்லை தேவையில்லாமல் கேஸ் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கேஸோ கம்ப்ளைண்ட்டோ கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம்
உங்களுக்கு சிறப்பான முறையில் வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அரசாங்க உத்தியோகத்திலோ இல்லை தனியார் நிறுவனத்திலேயோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி அவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளால் லாபம், வியாபாரத்தால் லாபம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புடைய உங்கள் பார்ட்னர்ஸுடைய உதவியின் மூலமாக அல்லது ஆலோசனையின் மூலமாக உங்களுடைய வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய சாதனைகள் செய்து உங்களுடைய வர்த்தக நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று தன வருமானம் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் எதிரிகளையும் வளைத்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை மரியாதை கொடுக்காதவர்கள் கூட மரியாதை கொடுத்து நன்மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு பிராயஷ்சித்தம் தேடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், தாயாரின் வெற்றி செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் யாரை எதிரியாக நினச்சிங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அன்பு பாராட்டி நட்பு பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அலுவலக ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மாலை மரியாதைகள் சூடுகின்ற வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்த சுக்கிரன் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் நட்பாக்கிக் கொள்ள யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிம்மதியான தூக்கம், குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இதுநாள் வரை ஏற்பட்ட சில நல்ல அனுபவங்களை அடுத்தவர்களுக்கு உபதேசித்து நற்பெயரை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆலோசனைகளை தரக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவார்கள். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வயதில் மூத்தவர்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்குள் இருந்து வந்த மனபேதங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைக்கு 6ஆம் இடத்து குருவின் பார்வை இருக்கிறதுனால 4 விதமான கடன் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக ஒரே ஒருத்தர் ஆள்கிட்ட மட்டும் கடன் வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்குவீங்க. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சில நிறுவனங்களே தயாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரில் இருக்கிறாங்க எல்லாரும் உங்களை பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதிர்பாலினத்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் பாலினத்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் மதிமயங்கி செயல்படுவார்கள், அன்பு பாராட்டுவார்கள், உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கடன் இருக்குது, வீட்டு கடனை முடிப்பீங்க. ஆனால் அஃபிஷியலாக நீங்கள் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் வாங்கும் சூழ்நிலையின் காரணமாக உங்களுடைய தொழில் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
தொழில் எதிரிகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள். தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, சனி பார்வை இருக்கிறதுனால இன்று அதிக உழைப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிக உழைப்புக்கு உண்டான வருமானமும் தனலாபமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். கடனை அடைக்கிறத விட கடனை பிளான் பண்ணி பேசி அவங்கக்கிட்ட அதை ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்துவீர்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிடாதீங்க. அது உங்களுக்கு மேலும் செலவுகளை ஏற்படுத்துமே தவிர வருமானத்தை ஏற்படுத்தாது. இன்று குடும்ப தேவைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுவீர்கள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல நீங்கள் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான், உங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்கணும். கேட்காமல் கொடுக்கப்படும் கடனும் கேட்காமல் கொடுக்கப்படும் அட்வைஸும் உங்களுக்கு மரியாதை தராது, அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி யார் கேட்டாலும் கேட்காம அட்வைஸ் கொடுக்காதீங்க, கேட்காம பேசாதீங்க. அவங்களா வந்து வழியை பேசணும். நீங்களாக முந்திரி கொட்டையாட்டம் போய் பேசிட்டு அவன் என்னை மதிக்கலை, அவன் என்னை உதாசீனப்படுத்திட்டான் அப்படின்லாம் புலம்பக்கூடாது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிறையா பேசுவீங்க. நிறையா பேசுறதுனால வருமானம் வரும். நிறையா வருமானம் வர்றதுனால குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அடங்கி இருப்பார்கள். கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயதினராக இருந்தால், திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனதில் இருக்கும் காதலை உங்களுடைய நண்பரிடம், அந்த நண்பனிடமோ அந்த நண்பியிடமோ சொல்கிறதுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு புதிய அத்தியாயம் துவக்குகின்ற யோகமான நாள். தனுசு ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு 5ஆம் இடத்து குருவின் பார்வை. குடும்பத்தில் எல்லா உறவினர்களும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் தான் அந்த இடத்துல முக்கிய நபராக இருந்து அனைவருக்கும் உண்டான உதவியை செய்து அனைவரிடமும் நற்பெயரை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அலுவல் ரீதியான சில முயற்சிகளில் உங்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை தரும். உங்களுடைய தொழில் நிறுவனம், உங்களுடைய அலுவலகம் வளர்ச்சியை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற செல்வாக்கு மிக்க நாள். என்று உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த பிரசங்கம் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் கொடுக்குறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன்னா அந்த வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். வியாபாரம் தனலாபத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்கு தேவையான திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற, குழந்தைகளுடன் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதை செஞ்சு முடித்து சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க. ரூம்குள்ளே கதவை தாப்பா போட்டுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் இன்றைக்கி விளையாடுவீங்க, ஆட்டம் போடுவீங்க, மன நிறைவோடு இருப்பீங்க. நிம்மதியான தூக்கம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும். அபிலாஷைகள் பூர்த்தியாகும். நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் உங்களுக்கு எதிர்பாலினத்திடமிருந்து தங்களுடைய காதலை பகிர்ந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ரகசிய காதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதில் சிக்கல் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக தவித்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் அல்லது கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அங்கிருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடல் பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஃபாரினில் இருக்கேன் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஃபாரின்லேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. உங்களுக்கு இன்றைக்கி அமோகமான செலவுகள் இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை சார். 10 விதமான செலவுகள் ஏற்படும். 10 விதமான செலவுகள்னால் விரயஸ்தானத்தில் 4 கிரகம் தானே இருக்குது சார், அது எப்படி 10 அப்படின்னா, விரயஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்து அதிபதியும் குருவும் விரையாதிபதி குருவும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது அது அப்படியே டபுள் ஆக்கும். அதாவது 4ங்கிறது 8 ஆகும். 8ங்கிறது அதில் அடுத்ததாக அடிஷ்னலாக 2 வரும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்திற்கு காரணமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கும், பண தேவைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கும்னா அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் நீங்கள் ஸ்பெஷலாக காரில் போயிட்டு பணத்தை செட்டில் பண்ணிட்டு வருவீங்க. அது மரியாதையோடு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொள்வதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான செலவுகளுக்காகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் பண்ணுவீங்க. இந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற வெசவுகளை வீட்டில் வாங்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு ராகு காரணமாக இருப்பார். பட் இருந்தாலும் என்னதான் இப்படி இருந்தாலும் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதோ வேண்டாத நபர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதோ என்று உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மனவேதனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனவேதனைனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ணன் இப்படி தப்பு பண்ணிட்டான், அக்கா இப்படி தப்பு பண்ணிட்டா, தங்கச்சி இப்படி தப்பு பண்ணிட்டா, தம்பி இப்படி தப்பு பண்ணிட்டான், அக்கா பையன் இப்படி பண்ணிட்டான், தங்க பையன் இப்படி பண்ணிட்டான்னு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இதனால் மனவேதனை ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அவங்கள எப்படி நான் திருத்துவேன்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் எந்த விதமான விஷயமும் ஈடுபட முடியாது, எந்த விதமான விஷயத்தையும் மாற்ற முடியாது. மனக்கவலை அதிகரிக்கும். வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் அதில் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். இதில் 10ஆவதுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்களால் மனவிரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்து குரு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்துவார் செலவு மூலமாக. நீங்கள் உங்கள் தந்தை வழி உறவினர்களிடம் அல்லது தந்தை வீட்டிலேருந்து சொத்து எதிர்பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளால் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்று வழக்குகள் விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுத்துடாதீங்க. இன்றைக்கி எடுத்தால் அது உங்களுக்கு செலவை மட்டுமல்ல நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனச்செலவு, மனவரியம், எண்ணவரியம், பணவரியம், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸ் ஏதாவது போனீங்கன்னா பொருள் காணா போச்சு இல்லாட்டி யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு செலவுகள் தான் மிஞ்சுமே தவிர அந்த பொருள் வருவதில் தாமதம் ஏற்படும், இல்லை வராமையே போகும். கும்ப ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு காரிய வெற்றி ஏற்படும். உங்களை பற்றி அவமானமாக பேசின நபரே உங்களை பெருமைப்படுத்தி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் மன நிம்மதியும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் உங்கள் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்காம இருந்தார். உங்களுக்கு அவருக்கு வாக்குவாதம் இருந்தது, மனஸ்தாபம் இருந்தது. இந்த மனஸ்தாபம்லாம் இன்னைக்கு நல்ல விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமையாக அடுத்தவங்க கிட்ட பேசி சந்தோஷப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. அந்த அஃபிஷியல் குழப்பங்கள் இன்றைக்கி நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி அந்த வீட்டை அடமானத்தில் இருந்துன்னா அடமானத்திலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனலாபம் திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசி தசமஸ்தானத்தில் 2ஆம் இடத்து குருவின் பார்வையில் 4 கிரக சேர்க்கை, தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திடீர் தன வருமானம் ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்னடா நம்ம எது சொன்னாலும் இந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் புலம்புறது காதில் விழுறது. ஆனால் புலம்பி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி விரக்தி மனப்பான்மை அவர்னால தான் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலம், திடீர் ஒரு சஞ்சலம். என்னமோ நமக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறார், எதுக்கு அவரை பற்றி கவலைப்படணும்னு இருப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பெருமைப்படுத்துவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வீடு வாங்கிட்டேன் சார், எனக்கு அந்த வீட்டை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அந்த சாவி உங்கள் கைக்கு வரத்துக்கு யோகம் ஏற்படுகின்றது. வீடு தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து விஷயத்திலும் உங்களுடைய முடிவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 10 விதமான தொழில் பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடு பூமி தொடர்பான விஷயத்திலும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயத்திலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் மருத்துவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும். புதிய சாதனைகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வாய் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டோ, இல்லை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோ, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோ வீட்டில் சும்மா உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா உக்காரமேட்டு கவலைப்படாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு மாற்றம் அல்லது உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட இடங்களை போய் பார்ப்பது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, திடீர் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் திடீர் பாசம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.